இது இந்த ஒரு சிறப்பான அக்கேஷன் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட மாத்திரம்தான் இளைஞர்களை பார்க்க. நீங்க பாத்தீங்கன்னா என்னையும் மிஸ்டர் ராமராவ் இங்க ஒரு 4-5 பேர் தவிர இந்த இளைஞர்கள் பட்டாளம், அதுவும் ஒரு டெடிகேட்டட் இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சு அவர் 2-3 சேவை, ரொம்ப சிறப்பான சேவை பண்ணிட்டு இருக்காரு சமுதாயத்துக்கு. அதுல தலையாயது யோகா. ஏன்னா யோகா என்னென்னலாம் கொண்டுட்டு வரும், ஒரு மனிதனோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வரும் அப்படின்றது யோகா பண்ணி பார்க்குறவங்க, ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு ஒழுக்கம் அப்படின்றதே கம்ப்ளீட்டா இல்லாத, ஒழுக்கமற்ற குழந்தைகள், ஒழுக்கமற்ற ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஸ்கூல்ல போனாலும் ட்ரக்ஸ், எங்க போனாலும் தண்ணி அடிச்சுட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறது, அம்மா அப்பா தலையிலேயே தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னா அம்மாவே கொலை பண்ற நம்ம அன்றாட நியூஸ்ல பார்த்தோம். அன்றாட நியூஸ்ல லாஸ்ட் 5-6 இயர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவை கொள்றது, அப்பாவை கொள்றது. இது எங்க போயிட்டு இருக்கு நம்ம சமுதாயம்? நம்ம ஒழுக்கத்துல ஒரு காலத்துல தமிழ்நாடு அப்படின்னா ரொம்ப ஒழுக்கமான பீப்புள், நல்ல படிச்ச பீப்புள், அப்படி இருக்கிறவங்க தான் இங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில இல்ல பெரிய பெரிய பொசிஷன்ல தமிழ்நாட்டுல இருந்து தான் நிறைய பேர் போய் வேலையில இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த தமிழ்நாடு இந்த குறைஞ்ச வருஷத்துல ஒரு ஒழுக்கமற்ற சமுதாயமா மாறி போயிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் கண்கூடா பார்த்தோம். நீங்க ஸ்கூல்லயே காம்பவுண்ட்ல அன்னைக்கு ஒரு நாள் எங்க ஜெனரல் செக்ரட்டரி அவங்க எல்லாம் இந்த நைட்ல பாலத்துக்கு கீழே எல்லாம் படுத்து தூங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஏழைகளுக்காக போர்வை, ட்ரெஸ், சட்டை, துணிமணி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. ஒரு நான் நைட்ல போக முடியல. ஆனா அவங்க போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சார் நைட்ல நாங்க ஏர்போர்ட் முன்னாடி போறோம், சிட்டி முழுக்க போனோம், ஆனா நிறைய இடத்துல நாங்க கண்டது நைட்ல ஓப்பனா ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க சார். எல்லா இடத்துலயும் ஏர்போர்ட் முன்னாடி, ஒவ்வொரு பாலத்துக்கு கீழையும் ட்ரக்ஸ் வித்து அதை ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ரொம்ப இந்த அயோக்கியத்தனம் பண்ற அந்த மாதிரி ஒரு சமுதாயம் நம்ம தமிழ்நாட்டுல உருவாயிட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? ஒண்ணு ட்ரக்ஸ் கொடுக்கறவங்க வெரி பவர்ஃபுல் பீப்புள், நம்ம அவங்கள யார் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியாது. ஆனா அந்த ட்ரக்ஸ் பீப்புள் கிட்ட நம்மளால மோதக்கூடிய சக்தியும் நமக்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே யாருன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு முடிஞ்சு நீங்க போய் வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா நம்மளே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பீப்புள் தான் ட்ரக்ஸ் விற்கிறாங்க, லிக்கர் விற்கிறாங்க. அரசாங்கமே லிக்கர் ஷாப்பை க்ளோஸ் பண்றதுக்கு மனசு இல்லாம தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமற்ற சமுதாயம் நம்ம இளைஞர்கள் வளர்ந்துட்டு இருக்காங்களேன்னு ஆல்மோஸ்ட் டெய்லியுமே நான் நியூஸ் பார்க்கும்போது யோசிப்பேன். ஆனா அதுல இருந்து நீங்க ஒரு ஒழுக்கமற்ற சமுதாயத்துல இருந்து ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இவர் பண்ணுற அந்த யோகா சேவை இருக்கு இல்லையா, அந்த யோகா சேவை ஒண்ணுதான் உங்களை மனக்கட்டுப்பாடு. அவர் சொன்னார் பாத்தீங்களா, சாப்பாட்டு கட்டுப்பாடு. காஃபியே காலையில குடிக்க மாட்டேன், இப்ப குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லா விதத்திலையும் மனக்கட்டுப்பாடு, நம்மளோட நடைமுறை பாவனைகள்ல கட்டுப்பாடு, சாப்பாட்டுல கட்டுப்பாடு, நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த வேலையில ஒரு தெளிவு, இது எல்லாத்தையும் கொடுக்கிறது சிந்தனை தெளிவு. நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்ய போனோம் அப்படின்னா அந்த சிந்தனையில ஒரு தெளிவை கொடுக்கிறது யோகா. நான் பண்ணிருக்கேன், ஒரு 15-20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் பண்றேன். பட் வாரத்துல ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி பண்றேன். பட் அது எவ்வளவு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும், ஒரு தெளிவான பாதையில நம்மளை அழைச்சிட்டு போகும் அப்படின்றது யோகா பண்றவங்களுக்கு தான் தெரியும். அதை தவறாம எல்லாரும் பண்ணுங்க, இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி தவறாம பண்ணுங்க. இன்னும் இது ஸ்ப்ரெட் ஆகணும். ஆக்சுவலா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இதை இன்டர்நேஷனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணும்போதே அதை ஒரு ரிலீஜியனோட லிங்க் பண்ணி பேசினாங்க. ஆக்சுவலா எப்படி ஒரு சமுதாயம் அரசியல் இதுக்காக எப்படிலாம் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கூட அதுக்கு அது செய்யற ஆளு வேற மாதிரி ஒரு அரசியல்வாதியோ இல்ல பிடிக்காத ஆளோ
இருந்தாக்க அதை வந்து ஒரு மட்டமா எதையாவது ஒண்ணு சொல்லி அதை ஒரு குறையா சொல்லி அந்த மாதிரிதான் கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கிற சமுதாயமா நம்ம பார்த்துருக்கோம். ஆனா யோகா இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதுக்கு அவருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். ரெண்டாவதா அவர் செய்யற பெரிய சர்வீஸ் வந்து மரம் நடுறது. நாங்க அவர் கூட போய் நின்று இருக்கோம். வேகாத வெயில்ல அவரோட இளைஞர்கள் அந்த இளம் டீமை கூட்டிட்டு வந்து இப்ப 5th மெயின் ரோட்லாம் பார்த்துருக்கோம். மெயின் ரோட்ஸ் எல்லாம் சைட்ல எல்லாம் வந்து கான்கிரீட் போட்டாங்க. அந்த கான்கிரீட்டை உடைக்கிறதுக்கு கம்ப்ரஸர் எடுத்துட்டு வருவார். கம்ப்ரஸர் எடுத்துட்டு வந்து அந்த இதை ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு தோன்றி அவரே செய்வாரு. எனக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா, அவரு எல்லாம் ஐடி கம்பெனியில வேலை செய்யற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களே குழி நோண்டி வேர்வை சிந்தி அவங்களே உழைப்பாங்க. நாங்களாம் கூட எங்களுக்கு வயசாயிடுச்சு, சின்ன சின்ன இதுன்னா செய்ய முடியும், உங்க அளவுக்கு எங்களால செய்ய முடியாது அப்படின்னு. ஆனா அவர் அதுக்காக எவ்வளவு காயப்பட்டிருக்காரு அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். மரத்தை நடும்போதே வந்து சண்டை போடுறவங்க, இடவத்தை சொல்லி திட்டுறவங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, இந்த வீட்டுக்கு போவாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து தடுக்கிறதுக்கு வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதை நாங்கள் கண்கூட பார்த்து நாங்களும் கூட நின்று இருக்கோம். ஒரு சில காயங்கள் வந்து மருந்தால் ஆறும், ஒரு சில காயங்கள் மறந்தால் ஆறும் சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஒரு நல்ல ஆக்டிவிட்டி, நம்ம பூமியை காப்பாத்துறது மரங்கள் தான், அந்த ஆக்டிவிட்டியை விட்டுறாதீங்க. நாங்க எப்போதும் உங்க கூட பக்கத்துல இருப்போம். கண்டிப்பா உங்களை சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்ணணும். அதாவது நல்ல விஷயங்கள்ல வந்து ஒரே ஒரு லைன்ல சொல்லிடுவாங்க, உண்மையை வந்து ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவாங்க. ஆனா பொய்யான விஷயங்கள் வந்து பாராவா பத்தியா மேடை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவர் செய்யற நல்ல காரியத்தையோ அவர் செய்யற அந்த அவரோட அந்த உண்மையான உள்ளத்தோட அவர் செய்யற அந்த 3 காரியங்களும் அதை பத்தி யாருமே ஜாஸ்தியா பேசுறது இல்ல. இது எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. இவரோட அந்த உழைப்போட வியர்வை துளி வந்து இப்போதைக்கு உப்பா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது வந்து ஒரு இனிப்பான வியர்வையா தான் இருக்கும். உங்க வாழ்க்கை இனிப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்லி உங்களோட நீங்க பண்ற 3வது சர்வீஸ் பிளட் டொனேஷன், அதை பத்தி மிஸ்டர் ராமராவ் தெளிவா சொன்னாரு. அதனால நீங்க பண்ற சேவை, உங்களை மாதிரி பல பேர் இதை செய்யறதுக்கு முன் வரணும். நாங்க எல்லாரும் உறுதுணையா இருப்போம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட உறுதிமொழியை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.